திடீர்னு காரசாரமாக சாப்பிடணும் போல தோணுச்சு. நைட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது சரி சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எந்த கடைக்கு போகலாம்னு தேடிட்டு இருக்கும்போது சரி புதுசாக இந்த கடையில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போனேன். எந்த கடையும் கடல மாட்டல புதுசாக. சரி பழைய கடைக்கே போகலான்ட்டு குற்றாலம் பார்டர் ரகுமத் கடைக்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு பிளைன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிளைன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு மட்டன் சுக்கா, ரொம்ப ஸ்பைசியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கடையை நிறைய முறை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கடையில் நிறைய டிஷஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும், அதனால தான் அங்கே வந்திருந்தேன். ஆனால் இந்த முறை வழக்கம் போல் இல்லாமல் பிளைன் பிரியாணி ஆர்டர் பண்ணி அது கூட சைட் டிஷ்ஷாக நிறைய வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். இங்கே பிளைன் பிரியாணி நல்லா இருக்கும். யூஸ்வலாக பிரியாணி இருக்க பீஸாக நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இந்த முறை மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சாப்பிட்டேன். ஸோ மட்டன் சுக்கா நல்லாவே இருந்துச்சு, ஸ்பைசியாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஆனால் லைட்டாக ஹார்டாக அந்த ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சுட சுட வந்து பார்டர் பரோட்டா எடுத்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து கிரேவி 2 கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரேவி நார்மல் கிரேவி ஊற்றி சாப்பிட்டோம். ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெட் கிரேவி ஒன்று வந்துச்சு. ஸோ ரெட் கிரேவி வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிடுவோம், அது ரொம்ப பிடிக்கும், கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பல் நடந்துருச்சு. எனக்கு வந்து ரெட் கிரேவி இன்றைக்கி பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு. மட்டன் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, மட்டனோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அந்த ப்ரைஸுக்கு அது ஒர்த் இல்லை. மற்றபடி எல்லாம் ஓகே தாங்க. ரிவ்யூ பண்ண கடை எத்தனை ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்காதீங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால சொல்கிறேன். அப்புறம் இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு நமக்கு டாஸ்க் கொடுத்துட்டாங்க, இருக்கிற எல்லா டிஷ்ஷையும் சேர்த்து ஒரே வாயில் வச்சு அமுக்கடான்னு. வாயை பாருங்கள் எப்படி வச்சு இருந்துட்டு 2 பேர் போயிருந்தோம். டோட்டல் பில் வந்துட்டு 588. இது போல் ஹானஸ்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.